ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வந்த மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை தேரோட்டத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து பரவசமடைந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் புதனன்று காலை வெகு விமர்சையாக நடந்தது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் 10ஆம் நாள் திருக்கல்யாண வைபவமும் நடந்தன. இதைத் தொடர்ந்து 11ஆம் நாளான புதனன்று தேரோட்டம் நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் சொக்கநாதர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சியம்மன் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேர்களில் எழுந்தருளினர். அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். 4 மாசி வீதிகளிலும் திருத்தேர் ஆடி அசைந்து சென்றது. இவ்விழாவை தமிழகம் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். And I'm here to see the Chitra Festival. Yesterday we saw the Holy Marriage in the temple. It was a great experience, great opportunity to see the festival from so close. And yes, together with the tourist office, we have the opportunity to really to observe everything, because now look, they arranged a great stage, so we have a great view on the temple cars. I can't wait to see the temple cars. I hope it will begin in 1 hour, so I can't wait. It's very unusual to see a festival like this, so I've never seen a festival like this, and I hope I come back next year so I can see it again. தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அசம்பாவிதத்தை தடுக்கும் பொருட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட போலீஸ் வாகனங்கள் தேருக்கு பாதுகாப்பாக சென்றன.